உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உபாகமம் 28:11 இந்த வசனத்தை தான் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. பரிபூர்ண நன்மை உண்டாகுவதற்காக உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பரிபூர்ண நன்மை கிடைக்கும். என்னங்க, இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கவே இல்லை, எந்த சந்தோஷத்தையும் பார்க்கல, எந்த செழிப்பையும் பார்க்கல, ஒரு நல்ல வீட்டில் வாழல, ஒரு நல்லா சாப்பிட்டது கிடையாது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டது இல்லை, நான் எதையும் அனுபவிக்கல அப்படின்றீங்களா? உங்களுக்காக அவர் ஆர்டர் போட்டிருக்காரு, கட்டளை இட்டிருக்காரு. உங்களுக்கு பரிபூர்ண நன்மை வரும். சரிங்களாங்க? ஆரோக்கியமா ஃபுல்லா வரும், பணமா ஃபுல்லா இருக்கும், நிம்மதியா ஃபுல்லா இருக்கும், எந்த குறையும் இருக்காது. பரிபூர்ண நன்மை உண்டாகுவதற்காக தேவன், பரலோகத்தின் ராஜா ஆர்டர் போட்டிருக்காரு. சரிங்களா? இனிமே நான் எது கொடுத்தாலும் பரிபூர்ணமா இருக்கும்னு சொல்றாங்க. உங்க பழைய வாழ்க்கைய பார்த்து பார்த்து கவலைப்படாதீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில குறைவு இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, பட்டினி இருக்காது, கண்ணீர் இருக்காது அப்படின்னு தேவன் சொல்றாங்க. பழச பார்க்காதீங்க, புதுசா கொடுக்கறதுல நிறைவு இருக்கும். புதுசா நான் கொடுக்குற எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணம் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் தருவேன்னு சொல்றாங்க. பரிபூர்ணத்தை எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ தருவேன்னு ஏசு சொல்றாங்க. ரெடியாங்க? நீங்க பெற்றுக்கொள்ள ரெடியா? என்னங்க, எந்த காலத்துலயும் நல்லா இல்லை, கல்யாணம் ஆகி வந்த இடத்துலயும் நல்லா இல்லை, எங்க அம்மா வீட்லயும் நல்லா இல்லை, எந்த இடத்துலயும் நான் நல்லது பார்த்தது இல்லைன்றீங்களா? உங்களுக்காக தேவன் பரிபூர்ணத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு. சரிங்களா? ஒரு பெண் அப்படிதான் சொன்னான், என் புருஷன் இருக்கும்போது கூட நானும் என் பிள்ளைங்களும் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை, நாங்க எந்த செழிப்பையும் பார்த்தது இல்லை. இப்போ எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்றா. உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க, உன்னால எவ்வளோ முடியுமோ அநேக பாத்திரங்கள் வாங்கி உன் வீட்டுல வை, அத்தனை பாத்திரத்தையும் நீ எண்ணெயால் நிரப்புவாயின்னு சொல்லிட்டாரு. ஒரு குடம் எண்ணெய் வச்சு எல்லாத்துலயும் ஊத்து, எல்லாமே நிரப்பப்படும் சொல்லிட்டாரு. அநேக பாத்திரங்கள், ஒரு 5 பாத்திரம் வாங்கி அந்த எண்ணெயை நிரப்புன்னு சொல்லல, அநேக பாத்திரங்கள், பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க வீடு, நீ பழகின வீடு, எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டுல வச்சு அந்த எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரத்திலையும் ஊத்து. நீ எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் வேணும்னு நினைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் தருவாரு. நீங்க கானாவூர் கல்யாண வீட்டுல கூட என்ன ஆச்சு, 6 கற்சாடி திராட்சை ரசம் மட்டும்தான் ஏசு கொடுத்தாரு. வேற எதுவுமே அவர் கொடுக்கல, அதிகமாக கொடுக்கவே இல்லை. 6 கற்சாடி திராட்சை ரசம் மட்டும்தான் கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுப்பார். அநேக பாத்திரங்கள், கொஞ்சோண்டு கிடையாது, அநேக பாத்திரங்கள். அந்த பெண்ணுக்கு நல்ல செழிப்பை கொடுத்தாரு. உங்ககிட்டயே அதே தான் சொல்றாரு. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ, வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் தருவேன். அந்த பெண்ணு அப்படிதானே, அவளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெறும் பாத்திரத்தை வாங்கி வீட்டில் வச்சா. அத்தனை பாத்திரமும் எண்ணெயால் நிரப்பப்பட்டது. உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அத்தனை தேவையும் தேவன் சந்திப்பார். அவர் சந்திக்க ரெடி. அவர் எந்த வரைமுறையும் அவர் கொடுக்கல, இவ்வளவுதான் லிமிட்டு, இவ்வளவுதான் தருவேன்னு சொல்லல. ரேஷன் கடை மாதிரிலாம் அவர் இவ்வளவுதான் கொடுப்பேன்பா, ஒரு வீடா, ஒரு ரேஷன் கார்டு இவ்வளவுதான், ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுதான்பா அப்படி சொல்லல. எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் கொடுப்பேன். உங்களுக்கு நான் கட்டளை போட்டுட்டேன், பரிபூர்ண நன்மை உண்டாகும் அப்படின்னு தேவன் சொல்றாங்க. வாங்கிக்கோங்க. சரிங்களாங்க? இனிமே உங்க வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? சாமி, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. பரிபூர்ண நன்மையை உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறீங்க. கட்டளை போட்டிருக்கீங்க, ஆர்டர் கொடுத்துட்டீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு பரிபூர்ண நன்மையை கொடுக்க போறீங்க. இதை அனுபவிக்கல, அதை அனுபவிக்கல, உங்க பிள்ளைங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தாராளமா கொடுக்க போறீங்க. நன்றி ராஜா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ,
உங்க பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்க பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி உங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, ப்ளீஸ்பா. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. நன்றி ராஜா. உங்க பிள்ளைங்களுக்கு நிம்மதியை கொடுங்க. வேதனை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அந்த புக்ல பேர் இல்லைன்னா எங்களை நரகத்துல பிடிச்சி தள்ளிடுவீங்க. அங்க தள்ளிடாதீங்கப்பா. நரகம் தீ எரிக்கிற இடம். அங்கெல்லாம் எங்களால போய் வாழ முடியாதுப்பா. அடிச்சு உதச்சி திருத்தி இங்கேயே எங்களை நல்லா ஒழுங்காக்கி பரலோகத்துக்கு அனுப்புங்க. உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்க கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் கழுவுங்கப்பா. கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடி நீங்க உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்பா, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருஷம் கொடிய ஆட்சி, பிசாசின் ஆட்சி நடக்கலப்பா. அங்கெல்லாம் நாங்க வாழ முடியாதுப்பா. விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியில தங்குவீங்க. 1000 வருடம் நீங்க ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற இயேசு முடிச்சவங்க எழுப்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.